இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்றீங்க? நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணி சேர்க்கிறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதுல மற்ற ஏதாச்சும் சொல்லுவீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல கொடி எல்லாம் நிறைய கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல, அது தாவேக்காத உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே உட்காந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தியன்ற நீ இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அங்கே தாவேக்கா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்க போய் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தாவேக்கா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொரிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டு காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ, இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படி இல்லை. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம். எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இது அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்பா அவர் சாமி இல்லப்பா, நம்மள தோல்ல உட்காந்துக்கிட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை நாங்க பொதுச் செயலாளர் சொல்லுவோம். சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றார். எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா அதான் இதை போனா ரொம்ப விகாசா போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்லை. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கிட்ட சொல்லிடுவாங்க, எங்கட மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க, பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்க பார்த்தா பார்வர்ட் பிளாக் மூவேந்தர் முன்னணி கட்சி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்க கட்சி கொடி பிடிக்கிறது அவ்வளவு இல்லை. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்க அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க வந்து எம்ஜிஆரை தவிர அரசியல்லே சினிமாவிலே கொடிநாட்டிய வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ தாவேக்காவுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருங்க ஆதரவு? எங்க நானே சொல்றேன், அதுக்காக நிகழ்வே சொல்றோம். ஆனா எம்ஜிஆரோட நாங்க எவனையும் ஒப்பிட மாட்டோம். எம்ஜிஆரோட எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டான். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. விஜய் தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு.
அவர் என்ன சரி எம்ஜிஆர் மாதிரி அவர் நீ அதான் தவறு, நீ அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு என் கூட எங்க சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து, இப்போ ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி தமிழனா ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி என்ன பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க. வெற்றி தமிழன் ஒரு பையன் நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறான், தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா, அது கூட 65,000 1,00,000 பேர் லைக் பண்றாங்க. அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க? அவர் லைக் விரும்புறாங்க, இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.